ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஒரு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து இருந்தது. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி என்ன டேட்டா கொடுத்துருந்தது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் டேட்டா தான் கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட -3.859 M. ஸோ எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டில் இருக்குது. அதாவது ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, பட் டிமாண்டில் இருக்கிறனால ஒரு பாசிட்டிவ் டேட்டா வந்து கொடுத்துருக்கு யூஎஸ் எனர்ஜி, யூஎஸ் ஃபார்ம்ஸ். ஸோ யூஎஸ் ஃபார்ம்ஸ்லேருந்து நமக்கு வர்றது தான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிமாண்டில் இருந்தனால பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எப்போவுமே க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்த அன்னைக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்குங்கிறத ஸோ நம்ம 100% வந்து சொல்லிட முடியாது. மேபி அடுத்த ஒரு 2 நாள் வந்து அந்த எஃபெக்ட் இருக்கும். பட் நேற்று வந்து அந்த இன்வென்ட்ரி டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 5636 இருந்து ஸோ க்ளோசிங் வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ நேற்று யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நல்ல பையர்ஸ் வந்து மேலே கொண்டு வந்து மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் பை ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் தான் இதெல்லாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் தான். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து இந்த ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால ஸோ இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஸோ நமக்கு வந்து இருக்கு. ஸோ ஆல்ரெடி சப்போர்ட் ஜோன்ல தான் மேலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேமர் கேண்டலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து ஸோ டிமாண்ட் ஜோன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மூணுமே இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் எப்படி இருக்கும்? ஸோ க்ரூட் ஆயில் வந்து 5654 தான் ஸோ நம்ம சப்போர்ட் ட்ராப் பண்ணியிருந்தோம் ஒன் டேல. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ நம்ம 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நேற்று இதே சேம் சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இந்த கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனால் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நேற்று க்ளோஸ் வந்து 5713. இந்த 5713க்கு மேலே ஓப்பன் வச்சாலே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு பை கண்டினியூஷன் ஆகிடும். இந்த 5713லேருந்து 5770 வரைக்கும் ஸோ ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஓகே, இந்த 5770ங்கிறது பிரேக் அவுட்டா ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு 50-50 சான்சஸ் இருக்கு. இது வந்து பிரேக் அவுட்டாகவும் ஒர்க் ஆகலாம், இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப நேரமா ஸோ மார்க்கெட் வந்து சஸ்டைன்ட் ஆயிட்டு ஸோ இதுக்கு மேலேயும் மார்க்கெட் போக விடாம கீழே தான் இறங்கியிருக்கு. ஸோ அதனால 5770ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்தா ஸோ நம்ம வந்து 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கேருந்து அகைன் வந்து ஒரு வாலட்டிலிட்டி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட டார்கெட் வந்து ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது எப்பங்க பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் செல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 5770ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்கும். ஓகே, நமக்கு சப்போர்ட் எடுக்கலாமா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5713ல இருந்து க்ளோசிங் இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இந்த 5700 5690 ஸோ மேபி அந்த மாதிரி சான்சஸ் கிடையாது. ஒருவேளை இன்னொரு டைம் இருக்குல்ல, இன்னொரு 1 hour மேலே இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் செல் சைடு ஓப்பன் ஆனால் இந்த 5654 வந்தால் ஒரு ஸ்ட்ராங் பை தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஸோ நமக்கு வந்து பைங் ஜோன் தான். இந்த இடம் அகைன் வந்தால் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ 5770ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் செல்லுக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஏதாவது சார்ட் பேட்டர்ன்ஸ் ஏதாவது கிரியேட் ஆயிருந்தா ஸோ ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதுவும் வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 308 இல்லை 310 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 309 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அகைன் இந்த இடம் வந்து 297.4 தான். ஸோ நமக்கு வந்து சப்போர்ட் ஜோனை வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த 297.4 வந்தால் ஸோ நம்ம பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து அகைன் வந்து 301 305 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து
நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. சப்போஸ் இந்த இடம் வராமல் மறுபடியும் மேலே வந்தது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த இடம் வந்து அகைன் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இந்த ஜோன் ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 308.5 ஓகேங்களா. ஸோ 308.5 வந்தால் ஸோ அகைன் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதோட டார்கெட் வந்து 301 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கோல்டு ஸோ கோல்டு வந்து ட்ரா பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இன்னும் பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ஸோ மேபி இது பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ அகைன் வந்து 3437 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்கு பேர் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இங்கேருந்து கோல்டு வந்து கிட்டத்தட்ட 3437 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி சார்ட் பேட்டர்ன் வீடியோஸ் வந்து வாங்கிக்கோங்க. 14 வீடியோஸ் மொத்தம். ஸோ மொத்தம் 14 சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னும் சஸ்டெண்டாக தான் இருக்குது. ஸோ ஹையோ லோவோ பிரேக் அவுட் பண்ணால் பையோ செல்லோ வந்து பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் பண்ண முடியும். சில்வரில் வந்து ஒரு பெரிய டிசிஷன் வந்து எடுக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கொடுத்தது 39 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் செல்லுங்கிறது ரிஸ்க் தான் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் அதாவது சப்போர்ட் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் 881.25ல. ஸோ அங்கேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ வேணால் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட டார்கெட் வந்து 890 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.